வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற சாப்டரை பற்றி நான் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதனால் இந்த வீடியோவை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ், சரிங்களா? ஏன்னா காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் தியரிஸ் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் நான் செகண்ட் சாப்டர்ஸ்லேருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு சாப்டராக நான் அப்லோட் பண்ணுறேன். எக்கனாமிக்ஸ்க்கும் நான் ரெகுலராக எல்லா சாப்டருக்கும் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தனித்தேர்வர்கள் ப்ரைவேட்டாக எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஃபுல்லாக பாருங்கள். சொல்கிறது ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இதுக்கு முன்னாடி லெசன்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இப்போது அந்த மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன நடைமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த செகண்ட் சாப்டரில் பார்க்க போகிறோம், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று மெயின் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று சப்ஸ்டடி ஃபங்க்ஷன்ஸ், சரிங்களா? மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கீழே என்னென்ன வரும்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், மோட்டிவேஷன், கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேஷன். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங் இந்த மாதிரி ஒரு 7 பாயிண்ட்டை கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் மெயின் ஃபங்க்ஷன். வாங்க பிளானிங்னா என்னென்னு பார்க்கலாம், சரிங்களா? ஃபார் ஓன் திங்கிங் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே, அதெல்லாம் நீங்கள் தெளிவாக ஒரு தடவை நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைம்ஸில் இதெல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. ஹவு டு கண்டக்ட் a 3 days tour program from your place to nearest state. அதாவது நீங்கள் ஒரு இடத்துல இருந்து நீங்கள் ஒரு டூருக்கு போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க, எப்போ போகலாம், எப்படி போகலாம், எங்கே போகலாம், யார் யார் போகிறோம், எந்த டைமுக்கு போகிறோம், எதில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோமா இல்லை காரில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமா, ட்ராவல்ஸில் போகிறோமா, எத்தனை பேர் போகிறோம், பெர் ஹெட்டுக்கு எவ்வளோ, லஞ்சுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறது தான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இதை பற்றி நீங்கள் எழுதணும்னு சொல்கிறாங்க. செகண்டு, கலெக்டிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் கிவன் பை வேரியஸ் ஆத்தர்ஸ். இது உங்களை கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபார் ஓன் திங்கிங்கிறது நீங்கள் தான் அதை ஓனாக எடுத்து திங்க் பண்ணி பார்க்கணும், சரிங்களா? மெயின் ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஒன் பிளானிங். ஃபஸ்ட்டு பிளானிங் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குது. லுக் பிஃபோர் யுவர் லீவ் ஆர் சம் ஆஃப் யூஸ்வல் ட்ரெடிஷ்னல் ப்ராபப், அதாவது ஒரு பழமொழி அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? எந்த ஒரு செயலை பண்ணணுன்னாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பிளான் பண்ணி பண்ணணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரைட்டிங் எ புக் ஸ்டார்ட்ஸ் வித் பிளானிங் இன் ஸ்டார்ட். பிளானிங் ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். அதாவது அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறது பிளானிங் அப்படின்றாங்க. ஓகே, இப்போது நீங்கள் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அடுத்து நம்ம சோசியல் படிக்கணும், நாளைக்கு கழிச்ச ஹோம்ஒர்க்கை இன்றைக்கி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணி பண்ணுறது தான் பிளானிங் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளானிங் இஸ் த ரெஃபர்ஸ் டு டிசைடிங் இன் அட்வான்ஸ். ஓகே, பாருங்கள், லாஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். பிளானிங் ஷுட் டேக் பிளேஸ் பிஃபோர் டூயிங். Most individual or group effort are made the determining before any operative actions take place. What shall be done, where, how and who shall do it. அதாவது எப்போ பண்ண போகிறோம், யார் பண்ண போகிறா, எப்போ பண்ணி முடிக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் பிளானிங் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கனைசிங் அப்படிங்கிறது அந்த தெளிவாக தமிழில் சொல்கிற பாருங்கள். ஆர்கனைசிங் அப்படிங்கிறது என்னென்னா இப்போ ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்த்த வழி நடத்துறது தான் ஆர்கனைசிங். அவங்கள ஆர்கனைஸ் பண்ணி உனக்கு இந்த ஒர்க்குன்னு சொல்லி அவங்களுக்கு அலாட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு ஒர்க் வாங்குறது தான் ஆர்கனைசிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆர்கனைசிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் அமாங் த மெம்பர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் அண்ட் கிரியேஷன் ஆஃப் நெட்வொர்க் of relationship among them. Organizing functions work is assigned to the employee who are give authority to carry out the work assigned and made accountable for it, சரிங்களா? அடுத்து ஸ்டாஃபிங் functions comprise the activities, the selection and placement of complement personnel. In other words, staffing refers to placement of right person in the right jobs. அதாவது ஸ்டாஃபிங் அப்படிங்கிறது என்னென்னா பிளேஸ்மெண்ட்டை சொல்கிறாங்க. பிளேஸ்மெண்ட்டுங்கிறது என்னென்னா ரைட் பர்சனை ரைட் ஜாபுக்கு சூஸ் பண்ணுறது தான்
பிளேஸ்மெண்ட் பற்றி உங்களுக்கு 9th 10th சாப்டர்ஸில் இருக்குது. நான் அது சொல்லும்போது அதை பற்றி கிளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? டைரக்டிங் அப்படிங்கிறது என்னென்னா வந்து ஒரு லீடர் வந்து கீழே இருக்க எம்ப்ளாயீஸை மோட்டிவேட் பண்ணி நம்ம இந்த இடத்துல ரீச் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ உங்களுடைய கோல் என்னென்னா உங்களுக்கு சேலரி, அந்த சேலரிக்கு அடுத்து நீங்கள் இந்த ப்ரமோஷன் ஆகணும்னு சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு கரெக்டான வழியை காட்டுறதா வந்து டைரக்டிங். சரிங்களா? கண்ட்ரோலிங் அப்படிங்கிறது என்னென்னா வந்து நமக்கு கீழே 10-15 எம்ப்ளாயீஸ் இருந்தாலும் அந்த 10-15 எம்ப்ளாயீஸை கண்ட்ரோல் பண்ணி நீ இந்த வேலையை பாரு, இதுதான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரு குட் மேனரில் நம்ம வழி நடத்துகிறது தான் வந்து கண்ட்ரோலிங். சரிங்களா? கோல்ஸ் ஆர் அச்சீவ்டு வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன். ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது என்னென்னா வந்து மோட்டிவேஷன். இந்த இதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவார்ட் இருக்குது, கேஷ் மெமோ இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களை மோட்டிவேட் பண்ணால் கண்டிப்பாக அந்த கோலை அவங்க அச்சீவ் பண்ணுறாங்க. அதுதான் வந்து மோட்டிவேட்டிங். சரிங்களா? இதுதான் வந்து மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். சரிங்களா? அடுத்து வாங்க சப்ஸ்டரி ஃபங்க்ஷன்ஸில் இனோவேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து இனோவேஷன் ரெஃபர்ஸ் டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் டு ஃபேஸ் த சேஞ்சஸ் மேட் இன் த பிஸ்னஸ் வேர்ல்ட். அதாவது புதுமையாக இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கணும். அந்த நியூ ப்ராடக்டாக இருக்கட்டும், நியூ டெக்னாலஜிக்காக இருக்கட்டும், நியூ பேக்கேஜாக இருக்கட்டும், நியூ டிசிஷனாக இருக்கட்டும், இந்த சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி இனோவேட்டிவாக எதாவது திங்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு சப்ஸ்டரி ஃபங்க்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது என்னென்னா வந்து மேனேஜர் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கம்பெனி. அதாவது அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டு இப்போ ஒரு ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆஃபீஸில் உட்கார்ற எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் யாருன்னா மேனேஜர். அவருடைய வேலை தான் வந்து சப்ஸ்டரி ஃபங்க்ஷன். டெசிஷன் மேக்கிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ஒரு கம்பெனியில் டெசிஷனுங்கிறது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? டெசிஷன் மேக்கிங் இல்லாத இடமே இல்லை. பாருங்கள், எவ்ரி எம்ப்ளாயி ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஹேஸ் டு டேக் அ நம்பர் ஆஃப் டெசிஷன் எவ்ரி டே. தினம் நிறையா டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் ஹெல்ப்ஸ் டு ரெகுலேஷன் ஆஃப் ஜாப்ஸ் அண்ட் கோஆர்டினேட்ஸ் த ஆக்டிவிட்டி. கம்யூனிகேஷன் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கம்யூனிகேட் இல்லாமல் எந்த ஒரு தொழிலுமே நம்ம ரன் பண்ண முடியாது. கம்யூனிகேட் அப்படிங்கிறது வந்து அவங்க 2 persons பேசிக்கிறது. கம்யூனிகேட் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா வந்து ஜாப்பை ரெகுலர் பண்ணுறதுக்காகவும் ஆக்டிவிட்டீஸை கோஆர்டினேட்டாக பண்ணுறதுக்காகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் வந்து சப்ஸ்டரி ஃபங்க்ஷன்ஸ். சரிங்களா? இப்போ கீ டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன், கண்ட்ரோல், கோஆர்டினேஷன், இன்னோவேஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் சேஞ்ச். இந்த 6 வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபார் ஓன் திங்கிங்கும் நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள். சரிங்களா? ஃப்யூச்சர் லேர்னிங்கும் படித்து பாருங்கள். ஓகே, இந்த இது வந்து நான் உங்களுக்கு எடுத்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து நான் வந்து உங்களுக்கு அதோட மீனிங் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் படித்து பாருங்கள். படித்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இதை வந்து நீங்கள் எக்ஸாமுக்காக படிக்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மேனேஜ்மெண்ட்டில் ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை 2வாக பிரிக்கிறாங்க. ஒன்று மெயின் ஃபங்க்ஷன்ஸ், இன்னொன்று சப்ஸ்டரி ஃபங்க்ஷன்ஸ். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் கீழே பிளானிங், ஆர்கனைசிங் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதாவது சப்ஸ்டரி ஃபங்க்ஷன்ஸ் கீழே டெசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன், ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் ஃப்யூச்சருக்காக மட்டும்தான் நீங்கள் படிக்கிறீங்க. ஜஸ்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்காக நீங்கள் படித்தாலும் உங்கள் ஃப்யூச்சருக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் தமிழ்லேயே சொன்னதை உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் தமிழையும் எங்கள் டீம்லேருந்து பண்ண சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.